காரைக்குடியில் மதுரையைச் சேர்ந்த ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த மணமகளுக்கு நடந்த திருமணத்திற்கு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், பித்தளை அண்டா உள்ளிட்ட 1 லட்சம் மதிப்புள்ள சீர்வரிசை ஜாமான்கள் அன்பளிப்பாக தவிக கட்சி தலைவர் விஜய் சார்பாக தவிக கட்சியினர் வழங்கியுள்ளனர். தொடர்ந்து அன்பளிப்பு அளித்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் மணமக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர் அருகே உள்ள ரெட்டிச்சாவடி சுற்றியுள்ள கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்தது. இந்நிலையில் நீரில் சிக்கிய பொதுமக்களை டிராக்டர் மூலம் ரெட்டிச்சாவடி காவல் ஆய்வாளர் ராஜாராம் மீட்டு கரைக்கு கொண்டு வந்த செயல் பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. கடலூர் அடுத்த திருப்பாதிரி புலியூர் சரவணா நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவரது வீட்டில் இருந்த பாலை திருடி குடிக்க வந்த பூனை ஒன்றின் தலையில் பால் சொம்பு சிக்கிக் கொண்டது. இதனையடுத்து அந்த பூனையை கால்நடை மருத்துவரிடம் கொண்டு சென்று மயக்க மருந்து அளித்து சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பூனையின் தலையில் சிக்கிய சொம்பை அகற்றப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து ஒன்றிய செயலாளர் மகிரிஷி மனோகரன் தலைமையில் ஊர்வலமாக வந்து செங்கம் பேருந்து நிலையம் அருகே உள்ள முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் செங்கம் ஒன்றிய நகர கிளை முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி பழனி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர கழகம் சார்பில் பழனி பேருந்து நிலையம் முன்பு ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் நகர செயலாளர் முருகானந்தம் தலைமையில் முன்னாள் MP குமாரசாமி, முன்னாள் MLA வேணுகோபாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த நியூ திருப்பூர் அருகே தமிழ்நாடு பனியன் மற்றும் டெக்டைல்ஸ் வேஸ்ட் ரீசைக்கிளிங் மில்ஸ் அசோசியேஷன் சார்பில் அலுவலக கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. தொடர்ந்து சங்க உறுப்பினர்களின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்ற பின் சங்கத்தின் கௌரவ ஆலோசகர் ராமமூர்த்தி செய்தியாளர்களிடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்கத்தினர் விரைவில் தமிழக முதலமைச்சரை சந்திக்க உள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அண்ணா பேருந்து நிலையத்தில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் உபயோகப்படுத்தும் கழிவறையை அதிகாரிகள் மூடியதால் அரசு பேருந்துகளை ஆங்காங்கே நிறுத்தி ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் செய்தியாளர்களிடம் இதுபோன்று அதிகாரிகள் நடந்து கொள்ளும் சம்பவம் வன்மையாக கண்டிப்பதாக பேட்டியளித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள இச்சிப்பட்டி கல்தூன்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். தனியார் கல்லூரி மாணவரான இவருக்கும் அவரது பெரியப்பா மணி குடும்பத்தினருக்கும் சுமார் 5 ஏக்கர் விளைநிலங்களில் பங்கு பிரிப்பதில் சொத்து பிரச்சனையால் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சுரேஷை அவரது பெரியப்பா மணி மகன் ஜான் சதீஷை அறிவாளை எடுத்து தலை மற்றும் நெத்தியில் வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த சதீஷ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற ஊதியூர் போலீசார் தலைமறைவான பெரியப்பா மணி, அவரது மகன் ஜான் மற்றும் உறவினர்கள் திலகவதி, எஸ்தர் ராணி, சாமிநாதன், பிரியா, தேவி ஆகிய 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தலைமறைவான 8 பேரையும் தேடி வருகின்றனர். கடந்த 3 நாட்களாக ஊதியூர் காவல் நிலையத்தில் பிரச்சினை தொடர்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று பாதிக்கப்பட்ட சுரேஷின் குடும்பத்தார் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பெரியதிப்பட்டி ஊராட்சி தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வந்த செல்வி வயல்வெளிக்கு சென்றபோது அங்கு அருந்து கிடந்த மின்கம்பியை எதிர்பாராத விதமாக மிதித்ததில் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மின்சார வாரியத்தின் அலட்சியத்தால் தாழ்வாக சென்ற கம்பி அருந்து விழுந்ததாகவும் உயிரிழந்த செல்வியின் கணவர் ஏற்கனவே இறந்துவிட்ட நிலையில் இவரின் 2 மகன்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மின்சார வாரிய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உறவினர்கள் கோரிக்கை வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் தனியார் அமைப்புடன் இணைந்து தெருநாய்களை பிடிக்கும் பணிகள் நகராட்சி நிர்வாகத்தினர் தீவிரமாக ஈடுபட்டனர். கடந்த வாரத்தில் 8 வயது சிறுவன் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டோரை தெருநாய் ஒன்று கடித்து காயப்படுத்தியது. இதனையடுத்து தெருநாய்கள் எண்ணிக்கையை முற்றிலுமாக கட்டுப்படுத்த வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் எழுந்த நிலையில் திருச்செங்கோட்டிலிருந்து நகராட்சி நாய் பிடிக்கும் வண்டி வரவழைக்கப்பட்டு சென்னையைச் சேர்ந்த தனியார் அமைப்பு மற்றும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் பள்ளிப்பாளையத்தின் பல்வேறு இடங்களில் தெருநாய்கள் பிடிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் ஒன்றியம் நெய்க்குப்பி
ஊராட்சியில் 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து பிடிஓக்கள் பங்கேற்று இணையதள வரி வசூல் மற்றும் சேவைகள் குறித்த பயிற்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த உதவி இயக்குநர் சாந்தி, இணையதள சேவையில் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்தில் உள்ள 54 ஊராட்சிகளில் நெய்க்குப்பி ஊராட்சி சிறப்பாக செயல்படுவதாகவும் கூறி பாராட்டு தெரிவித்த அவர், விரைவில் இவ்வூராட்சி பல்வேறு விருதுகள் பெற வாழ்த்து தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இல்லாததால் பயணிகள் பேருந்தில் ஏறியும் 2 மணி நேரமாக அரசு பேருந்து இயக்கப்படாமல் இருந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். போக்குவரத்து துறை ஊழியர்களோடு பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து அங்கு வந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்து இயக்கி சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி நகராட்சியின் நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் தலைமையில் நகராட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் நடைபெற்றது. கூட்டத்தில் ரூபாய் 7.75 கோடி மதிப்பில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்வதற்கு 97 தீர்மானங்கள் அனைத்து கவுன்சிலர்களின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டன. இதற்கிடையில் பணிகளை செய்வதற்கு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக அதிமுக கவுன்சிலர் புகார் அளித்தார். இதையடுத்து சில கவுன்சிலர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பந்தலூர் பகுதியில் குடியிருப்பு பகுதிக்குள் சுற்றித் திரிந்த ஒற்றை ஆண் காட்டு யானையை அடர்ந்த பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருந்தபோது வனத்துறையினர் வாகனத்தை யானை விரட்டி சென்று தாக்கி கவிழ்த்தது. இதில் வாகனத்தில் பயணித்த வனக்காவலர் ஏடிஎஸ் அதிவிரைவு குழுவை சேர்ந்த 3 உட்பட இருந்த நிலையில் அதிவிரைவு குழுவை சேர்ந்த ஒருவர் படுகாயமடைந்தார். தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த பழனிசாமி கடந்த 2019ஆம் ஆண்டு அரசு பேருந்து மோதிய விபத்தில் உயிரிழந்தார். இதையடுத்து இவரது மனைவி மயிலாத்தாள் பழனி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்தார். இதன் அடிப்படையில் கடந்த மார்ச் மாதம் 25,285 ரூபாய் இழப்பீட்டுத் தொகையாக வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதுவரை இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படாத நிலையில் நிறைவேற்றுதல் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி மலர்விழி இழப்பீட்டுத் தொகை வட்டியுடன் சேர்த்து 35,41,597 வழங்குமாறும், வழங்காத பட்சத்தில் 2 அரசு பேருந்துகளை ஜப்தி செய்யுமாறு உத்தரவிட்டார். இழப்பீட்டுத் தொகை வழங்காததால் இன்று பழனி பேருந்து நிலையத்தில் மதுரை மண்டலத்தைச் சேர்ந்த குமுளி மற்றும் திருச்சி செல்ல இருந்த 2 அரசு பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டு நீதிமன்ற வளாகத்தில் நிறுத்தப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சிஎம் புதூரில் குருமன்ஸ் பழங்குடி இன மக்களின் 100 ஆண்டுகள் பழமையான பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் களை கட்டியது. தொடர்ந்து மகா கும்பாபிஷேக கலச தீர்த்தமானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வெற்றி விநாயகர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவையொட்டி பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.